கல்யாணம் வரம் தரும் கோவிந்தவாடி குருக்கோவில். என்னடா சொல்கிறீங்க? ஆமாம், தட்சிணாமூர்த்தி பகவான் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் அபிமான பிரார்த்தனை தலமாக விளங்குகிறது குருக்கோவில் என அழைக்கப்படுகிற கோவிந்தன் பாடிய கைலாசநாதர் ஆலயம் இப்பொழுது கோவிந்தன் வாடி என்கின்ற திருத்தலத்தில் அமைந்துள்ளது. பிரம்மாவினுடைய மானசீக புதல்வர்களான சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர் என்கின்ற 4 முனிவர்களும் வேதம், ஆகமம், சாத்திரம், புராணம் முதலான ஞான நூல்கள் பலவற்றையும் முறைப்படி கற்றவர்கள். இம்முனிவர்கள் கல்வி வேள்விகளில் வல்லவர்களாக திகழ்ந்தும் கூட உண்மை தத்துவத்தை அவர்கள் உணரவில்லை. உண்மையை அவர்களுக்கு உணர வைக்க ஈசன் திருவுளம் கொண்டார். அதற்கான காலமும் கைகூடியது. அதன் பிறகு அம்பிகை பார்வதியாக பிறந்து தவமியற்றிய பொழுது இறைவனும் கைலை மலைச்சாரலில் கல்லால மரத்தின் கீழ் தென்முகமாக வீட்டிருந்து சனகாதி முனிவர்கள் 4 உபதேசம் செய்தார். இடக்காலை மடித்து உட்கார்ந்து வலக்காலை தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்து கரத்தினால் சின்முத்திரை காட்டி உண்மை நிலை எது என்பதை உணர்த்தினார். பாதத்தின் கீழ் உள்ள முயலகன் என்னும் அசுரன் அஞ்ஞானம் என்னும் அறியாமையின் சின்னம் சின்முத்திரை தத்துவத்தை அனைவருக்கும் அறிந்து அதன் வழி நிற்கவே ஆலயங்களில் தெற்கு பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி வீற்றிருக்கிறார். நவ கிரகங்களில் இடம்பெறும் குரு பகவான் என்கின்ற விழாயன் கிரகம் இவரென்று அவ்விழாயனே இவரை பூஜித்ததால் தான் பிரகஸ்பதி என்கின்ற தேவகுரு தகுதிக்கு உயர்ந்தார். எனவே தான் மவுன குருவாகிய தட்சிணாமூர்த்தியே ஆதிகுருவாகவும் இப்பொழுதும் விளங்குகிறார். தட்சிணாமூர்த்தி பகவான் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் அபிமான பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குகிறது குருக்கோவில் என்று அழைக்கப்படும் கோவிந்தன் பாடிய திருத்தலமான கோவிந்தவாடி கைலாசநாதர் ஆலயம். இங்கு மூலவராக வீட்டிலிருந்து அருள்மழை பொழியும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதால் தோஷமும் நீங்கி குருபலன் கூடுகிறது. தட்சிணாமூர்த்தியை மூலவராக வீற்றிருக்கும் ஒரே கோவில் இதுதான் தமிழகத்திலே. ஒரே விமானத்தின் கீழ் தனித்தனி சந்நிதிகளில் தெற்கு நோக்கிய தனிச்சந்நிதியில் தட்சிணாமூர்த்தியும் கிழக்கு நோக்கிய தனிச்சந்நிதியில் கைலாசநாதனுடைய கோயிலும் இங்கு இருவரும் வெவ்வேறு திசையில் அருள்பாலிப்பது வேறு எங்கும் காண முடியாத இத்திருத்தலத்தின் தனிச்சிறப்பு. அது மட்டுமில்லாமல் இத்தலத்தில் சிவபெருமானே குரு பகவானாக வந்து காட்சி தந்து மகாவிஷ்ணுக்கு உபதேசித்தார். கோவிந்தனாகிய திருமால் சிவனை துதித்து பாடல்கள் பாடி வழிபட்ட தலம் என்பதால் கோவிந்த பாடி என்றழைக்கப்பட்ட இத்தலம் தற்போது கோவிந்த வாடி அகரம் என்று அழைக்கப்படுகிறது. சிறந்த சைவ வைஷ்ணவ குருஸ்தலமாக விளங்கும் இந்த ஆலயத்தின் தல புராணம் பற்றி சிறிது காண்போம். முன்பொரு முறை மன்னன் குபன் என்ற அரசனுக்கும் ததிசி என்ற முனிவருக்கும் இடையே கடும் பகை ஏற்பட்டு அந்த பகை போராக மாறியது. ததிசியினுடைய தாக்கத்தை தாக்கு பிடிக்காமல் மன்னன் குபன் திருமாலுனை வேண்டிட திருமால் ததிசி முனிவருக்கு இடம் போர் செய்கிறார். தன்னிடத்தில் உள்ள சக்கராயத்தை ததிசி முனிவனிடம் விடும்பொழுது ததிசி முனிவருடைய உடல் தேகம் வஜ்ரத்தன்மை உடையதால் சக்கராயத்தினுடைய கூர்மைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. செய்வதறியாது திகழ்த்த திருமால் தேவர்களுடன் ஆலோசனை செய்தார். அவர்கள் சிவனிடம் சக்கராயுதம் இருப்பதையும் அதை பெறும் விதத்தையும் அவருக்கு எடுத்து கூறினார்கள். எப்படியாவது அந்த சக்கராயுதத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒரு சமயம் சலந்தாசுரன் என்பவன் தேவர்களுக்கு துன்பம் விளைவித்து வந்தான். இது பற்றி தேவர்கள் சிவனிடம் முறையிட
சிவபெருமான் விரலால் பூமியில் வட்டமிட்டார். அழிந்துவிட்டு சிவனிடம் வந்து சேர்ந்தது. சிவனாரிடம் உள்ள அந்த சக்கரத்தை கேட்டு பெறலாம் என்று காஞ்சி மாநகரில் சிவ வழிபாடு மேற்கொண்டால் சக்கரம் கிடைக்கும் என்று தேவர்கள் திருமாலிடம் ஆலோசனை கூறினார். உடனே திருமால் ஸ்ரீதேவி பூதேவிகளுடன் காஞ்சி மாநகருக்கு வந்தார். சிவனருள் பெற தீட்சை பெற வேண்டும் என்கின்ற நியதியை கடைபிடிக்க தொடங்கினார் திருமால். அங்கு ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தி அதில் நீராடி தேகம் முழுவதும் விபூதியிட்டு ருத்ராட்சம் அணிந்து பாசுபத விரதம் இருந்து ஈசனாரை நோக்கி கடுந்தவம் புரிந்தார். சிவபெருமான் குருவாக வீட்டிலிருந்து உபதேசம் செய்தார் என்கிறது ஸ்தல புராணம். இங்கு தனி கருவறையில் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி உள்ளார். 6 அடி உயரமுள்ள இந்த தட்சிணாமூர்த்தியின் விழிகள் எவரையும் பார்க்காதது போலவும் இருக்கும். எல்லாரையும் பார்ப்பது போலவும் இரு கோணங்களில் காணப்படுகிறது. வியக்கான வடிவ தட்சிணாமூர்த்தி இவர் பெருமாளுக்கு தனித்துவ காட்சி தந்தவர் என்பதால் இருவருக்கும் மேல் கல்லால மரம் இல்லாமல் கைலாயம் போன்ற அமைப்பில் மண்டபம் உள்ளது. சிவனே தட்சிணாமூர்த்தியாக வீற்றிருந்து உபதேசம் செய்தார் என்பதால் இவர் நெற்றியில் 3 கண்கள், தலையில் பிறைச்சந்திரன், கங்கா தேவியுடன் காட்சி தருகிறார். வலக்கரம் சின்முத்திரை காட்டியும் இடது கரம் சுவடி ஏந்தியும் எழுந்தருளியிருக்கிறார். பல ஆலயத்தில் பக்தர்கள் தங்கள் கரங்களாலேயே தேங்காயை 2ஆக உடைத்து அர்ச்சகரிடம் தர வேண்டும். இந்த ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் அர்ச்சகர்கள் செய்து தருவது இவ்வாலய சிறப்பு. இங்கு வழிபடுவோருக்கு தடைகள் நீங்கி நல்ல திருமணை கைகூடி இனிவரும் காலங்கள் அமைகிறது. தோஷங்கள் அகன்று குரு பகவான் கூடுவதால் பதவி உயர்வு, தொழில் சிறப்பு கிட்டுகிறது. இந்த ஆலயம் தினமும் காலை 5 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும், தொடர்ச்சியாக வியாழக்கிழமை காலை 5 மணி முதல் தொடர்ச்சியாக இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். காஞ்சிபுரத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அரக்கோணம் செல்லும் வழியில் திருமால்பூர் ரயில் நிலையத்திற்கு தற்போது பல்லூர் ரயில் நிலையம் 1 கிலோமீட்டர் தொலைவில் கோவிந்தன் பாடிய இத்தலமான குருக்கோவில் அமைந்துள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து தினமும் திருமால்பூருக்கு ரயில் சேவை உள்ளது.